Good morning students, we are going to see about the Hermit curve matrix problem continuation part 2. ஓகேங்களா, part 1ல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா u of x u of y ஓட in between points கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ அதை வந்து டிராவும் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பண்ணிட்டு இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, ப்ராப்ளத்தில் மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. மிட் பாயிண்ட் வந்து 0.5 தான் மிட் பாயிண்ட்டு. அதோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5.25 3.38 ரெண்டு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டையும் பிளாட் பண்ணுங்கள். மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனில் இது வந்திருக்க வேல்யூ மேட்ரிக்ஸில் பாருங்கள். மேட்ரிக்ஸில் என்ன வேல்யூஸ் வருதுன்றதோ செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. மேட்ரிக்ஸ் இது தாங்க, யூ கியூப் யூ ஸ்கொயர் யூ ஒன் ரோ, அப்புறம் வந்து இந்த ஃபுல் மேட்ரிக்ஸ் ப்ளஸ் பாயிண்ட்ஸுன்றது இனிஷியல் பாயிண்ட்டு, உங்களோட ஃபைனல் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு டேஞ்சண்டோட பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஹெர்மிட் மேட்ரிக்ஸ் மெத்தடோட அந்த வேல்யூஸ். இப்போ நம்மளுக்கு தெரியும் என்ன, p of x naught, p of x1, p dash x naught, p dash of x1. இந்த வேல்யூஸ் நம்ம ஆல்ரெடி வந்து given டேட்டாவில் இருக்குது. அதை அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். p of x naught is equal to 1, p of x1 is equal to 7, p x naught is equal to 9, p x1 is equal to -1. அப்புறம் u வழி 0.5 அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணவுடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். வேல்யூஸ் கண்டுபிடிச்சோன்னா 5.25 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். சிமிலர்லி ஒய்க்கும் கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, அதே ஃபார்முலா தான். ஒய்க்கு மட்டும் py0 py1 py dash y0 p dash y1 அப்படின்ற வேல்யூஸ் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் py0 is equal to 3, py1 is equal to 2, py0 is equal to 5, p dash y1 is equal to 2, u is equal to 0.5. இந்த வேல்யூஸ் எல்லாம் உள்ள சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருது வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோ மேட்ரிக்ஸ் வரும் ப்ளஸ்ஸு இந்த காலம் மேட்ரிக்ஸ் வரும். இன்ட்டு பண்ணோன்னு வச்சுக்கோங்க 3.38 அப்படின்ற வேல்யூ கண்டுபிடிக்கும். இப்போ இந்த வேல்யூ அந்த வேல்யூ சேமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். பாருங்கள், 0.5 5.28 25 3.38. அப்போ சேம். அப்போ என்ன வருது, ரெண்டு வேல்யூவும் சேமு. அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் மெத்தட்லேயும் போடலாம், ஈக்குவேஷன் மெத்தட்லேயும் போடலாம். வேல்யூ இருந்தோமும் சேம் தான் நம்மளுக்கு. ஓகேங்களா, பட் மேட்ரிக்ஸ் மெத்தடில் போனால் பாயிண்ட்ஸ் அவ்வளோ பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி வந்து ஒரு சில கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸு இல்லைனா ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு ப்ராப்ளத்தில் கேட்டாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆக மொத்தம் இல்லை கண்டுபிடிக்க தேவையில்லை நம்ம அப்படின்னா ஈக்குவேஷன் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி எல்லா பாயிண்ட்ஸும் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி பிளாட் பண்ணிக்கலாமா டயக்ராமை. ஓகே கைஸ், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் அண்ணா யூனிவர்சிட்டி பேட்டர்ன். ஓகே, ஸோ கைண்ட்லி மேக் யூஸ் ஆஃப் திஸ் வீடியோ ஃபார் யுவர் அண்ணா யூனிவர்சிட்டி examination preparation. Thanks for all.